உங்களை புரிஞ்சவங்களுக்கு நல்ல புத்தகமாக இருங்க போதும். ஆனால் உங்களை புரியாதவங்களுக்கு ஒரு அட்டைப்படம் மாதிரி கூட இருக்காதீங்க. உண்மையான அன்பு உடைபடுது அப்படின்னா உங்களை யாருமே சரியாக புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் அர்த்தம். உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க கோவப்படுறது இல்லை. உங்களை புரிஞ்சுக்காதவங்களோட கோபத்தை நீங்கள் பொருட்படுத்தணும் அப்படின்ற எந்த அவசியமுமே இல்லை. நம்மளோட அன்பை உதாசனம் செய்கிறவங்க நம்மளுக்கானவங்க இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. உங்களோட பேச்சே காதில் விழாத போது உங்களோட அன்பு மட்டும் என்ன புரியவா போகுது? அதை விட விலகிறது தான் சிறந்தது. நம்மளோட வலியை புரிஞ்சுக்காத உறவுகளால் நம்மளோட அன்பையும் புரிஞ்சுக்க முடியாது அப்படின்றத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட உறவுகள்கிட்ட கவலை கஷ்டங்களை சொல்கிறதுக்கு மட்டும் இல்லை, எந்த தேவைக்காகவும் அவங்கள தொடர்பு கொள்ளாதீங்க. அவங்க விலகியே இருக்கட்டும். புரிஞ்சுக்காததை விட கொடுமையானது நம்மளை நேசித்த உறவுகளை பற்றி நம்ம தவறாக புரிஞ்சுக்கிறது தான். உங்களை விட்டு கடந்து போன உறவுகளை நினச்சி கவலைப்படாதீங்க. இதுக்கு மேலேயும் கவலைப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அது கடந்து போயிருக்கு அப்படின்னு உங்களோட மனசை நீங்களே தேத்திக்கோங்க. அடுத்தவங்கள விமர்சிக்கிற நேரத்துக்கு நீங்கள் உங்கள் வளர்ச்சிக்காக செயல்படுத்தி பாருங்கள். அடுத்தவங்கள விட நீங்கள் உயர்ந்து நிற்பீங்க. வாழ்க்கையில் எதை இழந்தாலும் அதுக்கு பதிலாக, அதுக்கு மாறாக, அதுக்கு ஈடாக, அதற்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத ஒரு புது வாழ்வு நிச்சயம் இருக்கும். இதுதான் இந்த உலகத்தோட நியதி. நம்பிக்கையோட காத்துருங்க. ஏதாவது ஒன்று உங்ககிட்ட இருந்து விலகிக்கிட்டாலோ இல்லை விலக்கி கொண்டாலோ அதை விட சிறந்ததை இந்த காலம் உங்களுக்கு கொடுத்தே தீரும் அப்படின்றத மட்டும் நம்புங்க. ஒன்று அதை முழுசாக மறக்க வைக்கும், இல்லைன்னா இன்னொன்று கொடுத்து அதை அந்த பழைய விஷயத்த மறக்கடிக்க வைக்கும். தொடக்கத்தில் தெரிஞ்சு கொள்ள முடியாத அனைத்தையுமே பழக்கத்தில் தெரிஞ்சுக்கலாம் யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு. எந்த உறவாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே, விலகி நின்றாலும் அது உங்களை தேடி வரும். உதாசீனம் செய்யப்படுற இடத்துல நீங்கள் மட்டும் இல்லை, உங்களோட நிழல் கூட நிற்கக்கூடாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஏமாற்றதை விட தோற்று போகிறது தான் மரியாதைக்குரியது. இதை புரிஞ்சுக்கிட்டாலே உங்களோட அன்பு எந்த இடத்துலையுமே உடைப்படாது. கண்டிப்பாக இந்த வீடியோ யாராவது ஒருத்தங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. உங்களை